வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க. நம்ம மாறனை கெட்டி வச்சு தீயிட்டு எரிக்கணும் அப்படின்னு மன்னனை கோரி நம்ம மாறனுக்கு உடம்புல ஊத்துறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ஆட்டோயில் மாறனை தேடிக்கிட்டு ஓடி வராங்க வீரா. ஒரு கட்டத்தில் ஆதித்யாவை பார்க்குறாங்க. அப்படியே கோபம் தலைக்கிறது. என் மாறனை என்னடா பண்ணுற விடுடா அப்படின்னு அடித்து அந்த இடத்துல நம்ம மாறனை மீட்டு மாறன் மேலே இருக்க லவ்வை வெளிப்படுத்துகிறாங்க நம்ம வீரா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவ்வளோ அன்பு இருக்குல்ல, அது பிறகு எதுக்காக டைவர்ஸுக்கு என்னை கம்பல் பண்ண அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், நீ வேணுமாரா எனக்கு உன் மேலே எனக்கு அவ்வளோ காதல் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வீரா மாறனை கட்டி பிடிக்கிறாங்க. இந்த சைடு பார்க்குறாங்க நம்ம மலர். நான் இது தெரியாமல் நான் மாறனுக்கு ரூட் விட்டுட்டேனே, மாறன் வீரா கலெக்டரோட கணவர் தானா அப்படின்னு அந்த இடத்துல உண்மை தெரிஞ்சு சாக்காராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வீராவும் புரிய வைக்கிறாங்க மாறனுக்கு, வேற யாரும் இல்லைடா இந்த ஆதித்யா, அந்த மதுவோட அக்கா புருஷன் அப்படின்னு ஒன்று நம்ம அதுக்காக தான் நம்மளை பழி வாங்கிட்டு இருக்கான். அந்த மது சாவுக்கு நம்ம தான் காரணம், நீயும் நானும் அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க நம்ம வீரா. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் மலரை காப்பாற்றிக்கிட்டு நம்ம ஆதிக்கிட்ட சிக்கிறாங்க மாறன். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆதித்யால் நம்ம மாறனுக்கு கணவருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு வீரா பதறி போகிறாங்க. அவரே ஃபாலோ பண்ணிட்டு போகணும் அப்படின்னு அந்த இடத்துல எவ்வளோ போயும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஆதி இங்கே வச்சு தான் மாறனை கொல்ல துணிஞ்சிட்டான் அப்படின்னு தகவல் கிடைக்குது. அந்த இடத்த ரீச் ஆக நம்ம வீராவை போகிறாங்க. அப்போ தான் ஆதி என்ன பார்க்குறடா, என் மதுவை சாவுக்கு காரணமானவை நீ தானே, உன்னை கொல்ல நான் இதுதான் இவ்வளோ நாளாக நான் காத்துட்டு இருந்தேன், இப்போ தான் எல்லாமே எனக்கு தெரியுது, இப்போ உங்களை உயிரோடி நான் விட போகிறதில்ல அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மாறனை கெட்டி போட்டு அவங்க மேலே மண்ணெண்ணெய் ஊற்றுறாங்க. நீ தீயில கருகி சாகனடா, என் மது சாவுக்கு காரணமான ஒன்றை அப்படி தான் நான் தண்டிப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மாறனை கொல்லதுக்கு ரெடியாகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா என் புருஷன் மாறனை நான் காப்பாற்றியே தீர்வேன் அப்படின்னு அந்த இடத்துல ரீச் ஆகிறாங்க நம்ம வீரா. அதோட மாறனை கெட்டி வச்சு மாறனை இந்த பாரு துடி துடிக்க சாக போகிற அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்க ஆதியை அப்படியே ஒரு அடி நீ அடிக்கிறாங்க வீரா. ஆதித்யா துடிக்கிறாரு. அந்த அளவு நம்ம வீரா பெர்ஃபார்மன்ஸை காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என் பொண்டாட்டி வந்துட்டாடா, இனி அவளை உங்களை எப்படி நானும் அவளை சேர்ந்து ருத்ர தாண்டவம் ஆட போகிறோம் அப்படின்னு மாறன் எலும்பி அப்படியே ரவுடிகளையும் எல்லாத்தையும் அடித்து தவசம் பண்ணுறாங்க. அதோட பார்த்தோன்னா ஆதி இவன் யார் தெரியுமா, இந்த ஆதித்யா வீரா சொல்கிறாங்க மாறன்கிட்ட, இது நம்ம ஒரு காலத்தில் உன்னையே சுற்றி வந்தால அந்த மதுவோட அக்கா புருஷன், அவள் சாவுக்கு நம்ம தான் காரணம், நீ பழி வாங்க தான் இந்த ஆதித்யா நம்மளை ஃபாலோ பண்ணி பல நாட்களாக நம்மளை போட்டு தள்ளணும், நம்ம குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு தான் நம்ம கனிப்பாப்பாவை வர இவன் டார்ச்சர் பண்ணது கடத்தினது எல்லாம் இதுக்கு பின்னணியில் இதுதான் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம வீரா மாறனை காப்பாற்றி கெட்டி பிடிக்கிறாங்க. இந்த பாருடா, நீ என்ன நினச்சாலும் சரி, இது மாறனுக்கு ஒன்றும் ஆகாது, என் மாறன் ஈஸியாக எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கலாம், அதே நேரத்தில் மாறனை கொன்னுடலாம், என்ன கொன்னுடலாம் இப்படின்னு நீ செய்யாத, அந்த மது சாவுக்கு அவள் தான் காரணம். ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு நபரை அவள் ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு அவள் அவள் காதல் ஃபெயிலியர்னு தற்கொலை பண்ணால் யார் என்ன செய்வா அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மாறன் கேட்குறாங்க, வீரா என் மேலே அவ்வளோ லவ் இருக்கா, எனக்கு ஒரு பிரச்சனைனா இவ்வளோ ஓடி உன் உயிராக பணைய வச்சு அந்த ஆதித்யாட்டேருந்து என்ன காப்பாற்றினியே அப்படின்னு கேட்குறேன். டே என் உசுருடா நீ அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க பாருங்க, அது வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். என் உசுறு, உன்னை நான் யாருக்காகவும் விட மாட்டேன், நீ எனக்கு வேணும், நீ என் குடும்பத்தை காக்கக்கூடிய
காவல் தெய்வம்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், அப்போ கண்மணி சாவுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு வந்து சொன்னியே வீரா அப்படின்னு வந்து கேட்க நேரம், அது இந்த வந்து சும்மா தான் சொன்னேன், உண்மையாட்டே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் அந்த பழியை வந்து சுமந்துட்டு இருக்க, ஆனால் அது வந்து கனிப்பாப்பா மேலே நீ வச்சிருக்க பாசத்தே ஒரு அடையாளம். கனிப்பாப்பாவை நீ எவ்வளோ தூரம் உன் பிள்ளை மாதிரி வந்து பார்த்துக்கிட எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்க நேரம் கண்மணிக்கு மட்டும் நீ சாவுக்கு எப்படிடா காரணமாக முடியும், எனக்கு அது ஒன்றுமே போதாதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல புரிய வைக்கிறாங்க. அந்த அப்போ டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணல, அது எதுக்காக அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கேட்குறாங்க மாறன். ஒரு கட்டத்தில் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணேன், ஆனால் அதெல்லாம் வந்து இந்த பிருந்தாவும் கார்த்தியும் என்னை தூண்டி தான் வந்து சேரனை தர, என் மனசுக்குள்ளே நீ தான் அப்பவும் இருந்த அப்படின்னு வந்து அந்த இப்போவும் நீ தான் எனக்கு வந்து இருக்க, அது வந்து மாறவே மாறாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்காங்க நம்ம மலர். அப்போனா வீரா கலெக்டரும் இந்த மாறனும் கணவன் மனைவி தானா, இது தெரியாமல் நான் வந்து என்னென்னமோ தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து நம்ம மாறன் வீரா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இது பரவாயில்ல மலர், இப்போ புரிஞ்சுக்கிட்டாலா, நாங்கள் 2 பேருமே வந்து கணவன் மனைவி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல உண்மையை வந்து வீரா வந்து மலர்கிட்ட வந்து சொல்கிறேன்.